ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல எங்க அம்மாவ ஸ்வீட் செஞ்சு குடுங்கம்மா அப்படின்னு கேட்டா, இந்த கேசரி தான் செஞ்சு குடுப்பாங்க. இதையும் இன்னைக்கு எப்படி செஞ்சு குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் எங்க பக்கத்துல போனேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பத்த வச்சுட்டு அதில வந்து பாத்திரத்த பாத்திரத்த தேய்ச்சிட்டு நெய்யை ஊற்றிட்டு அதில் வந்து ரவையை போட்டு நல்லா கிண்டின்னு கிண்டிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டதுக்கப்புறம் கடாயில் மறுபடியும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிய வச்சுட்டு அது கூட வந்து கேசரி பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதே கொதிச்சிட்டு இருக்கும் போது நல்லா கிண்டிகிட்டே இருந்தாங்க. அதே டைமில் வந்து சைடில் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது கூடவே வந்து திராட்சையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்துட்டு இருந்தாங்க. அந்த திராட்சை திடீர்னு குண்டு குண்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டு இருந்தாங்க. கேசரி பவுட்ரு கொதியும் போது அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ஏலக்காய் எடுத்து தட்டி கொடுத்தேன் எங்கள் அம்மாட்ட. அதையும் எடுத்து போட்டுட்டு கடைசியாக முந்திரி திராட்சையும் போட்டுட்டு கிண்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க.